Hi friends, welcome to my channel. TET exam 14th இருந்து 19th வரைக்கும் நடந்த எல்லா கொஷின் பேப்பர்லேயும் உள்ள தமிழ் கொஷின்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வேறு எங்கேயும் கிடைக்காது. இந்த மாதிரி கொஷின்ஸ் அல்லது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட் 14/10/2022 மார்னிங் பேட்சில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை பார்க்கலாம். கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்கா புரிபரந்த கர்ப்பம் என்று பாடியவர் ஒட்டக்கூத்தர். பேரபிள் என்பதற்கு இணையான தமிழ் சொல் உவமை. மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தரிந்தற்று. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. கூற்று: இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. காரணம், தமிழர்கள் மட்டும் கல்வெட்டினை பொறித்து வைத்தனர். கூற்று சரி, காரணம் தவறு. தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஷ் இயல்கள் உள்ளடக்கி உள்ளது. 9. கூற்று 1: உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2: மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வாரா. கூற்று 1 கூற்று 2 சரி. பூம்புணல் ஆறு வையை. கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது பனைமரம். படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. ஞாயில்கள். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் கூவல். பொறுத்துக: நெகிழி, தீச்சுடர், மதலை, தூண், சென்னி, உச்சி, அழுவம், கடல். நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாது? சிவப்பிரகாச சுவாமிகள். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. வென்றான். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை. கீழ்கண்ட மெய்யெழுத்துக்களுள் இன எழுத்து அல்லாத இணை எது? இர், இர். யாகவராயினும் என தொடங்கும் குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் அடக்கமுடைமை. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. உழவு தொழிலே உலகத்தின் அச்சாணி. முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன். அணி என்பது காரண பொதுப்பெயர். மீ. ராசேந்திரன் இயற்றாத நூல் வாள். அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார். வேற்றுமை கொண்டு ஆடா மெய்யையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத் தடை. இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள் கூறுமிடத்து.
அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் அறநெறிச்சாரம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் திருமூலர். கார்ச்சிலம்பு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கால் பிளஸ் சிலம்பு. நெக்ஸ்ட் 14-10-2022 ஆஃப்டர்நூன் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ். தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் தேசிய விநாயகம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடும் 5 என்று கூறும் நூல் தொல்காப்பியம். தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. பல வகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் சேந்தன் திவாகரம். கைத்தொழுது என்பது 3ஆம் வேற்றுமை தொகை. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் குறிப்பு வினை எச்சம். பொருத்தமான விடையை தேர்க. சிங்காரம் அழகு, தாரம் மனைவி, காலன் யமன், விக்னம் இடர். தென்மதுரையில் அமைந்திருந்த சங்கம் முதற் சங்கம். முருகன் படித்தான், படம் வரைந்தான். தொடர்களில் முறையே எழுவாய் உள்ளது, செயப்படு பொருள் உள்ளது. பனை உழவாரான் என்ற பெயரில் குறிப்பிடப்படுவது ஒரு வகை பறவை. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா. கிருஷ்ணன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் 2வது தளம். தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார்? பொறுப்பு. சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுவது விதியோ வீணையோ? படைகலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு மற்போர். ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இன எழுத்து எது? ஈ. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது அரைப்புள்ளி. சோகாப்பர் இச்சொல்லின் பொருள் துன்பப்படுபவர். மகிழ்ச்சி, அறிஞன் இப்பகுபதங்களின் இடைநிலைகள் இச், இஞ்ச். அனுமதி என்ற சொல்லின் பொருள் இசைவு. வல்லார் இலக்கண குறிப்பு தருக. வினையாளனையும் பெயர். காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள். மான என்பது உவம உருவு. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார். காலனா. விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மலை. கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள் அறிக. காணல் நீர், ஆகாய தாமரை. கிடைக்காத ஒன்று, இல்லாத ஒன்று. வேலு நாச்சியார் டேஷ் என்ற வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார். உமையால். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது பரணி. நெக்ஸ்ட் 15-10-2022 மார்னிங் பேட்ச்ல கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ்.
பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் பெறும் பெயர் லோரி. வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியர். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் சா. ரா. அரங்கநாதன் விருது. காழமேக புலவரின் இயற்பெயர் வரதன். தாழ்பூந்துறையில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இன்று நம் திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஷ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும். நாவாய். கூற்று 1. ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினரும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறினார். கூற்று 2. திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் அயோத்திதாசர். கூற்று 2 சரி, 1 தவறு. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. சரியாக பொருந்தியுள்ளது எது? இ. நாக்கின் நுனிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதி. இல். கீழ்வாய் நாக்கின் ஓரம். இத். மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, நாக்கின் நுனி. இல். மேல்வாய் நாக்கின் அடிப்பகுதி. சரியாக பொருந்தியது எள், மேல்வாய் நாக்கின் அடிப்பகுதி. வளையல், மரங்கொத்தி இவை எவ்வகை பெயர்? காரண சிறப்பு பெயர். சரியான இணையை தெரிவு செய்க. மைத் தொன்மம், தீசிஸ் ஆய்வேடு, எபிக் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், டெம்பிஸ்ட் சுழல் காற்று. சரியான இணை 1 மற்றும் 2. அழல் கதிர் என்பதன் பொருள் கதிரவன். ஹென்றி போர்டு எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? 1983. 10 + 2 சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது 12. சாவி என்னும் சொல் ஒரு டேஷ் திசை சொல். தேவதுந்துபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? உருமி. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. ஒரு பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இரு பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பார். நெய்தல் திணையின் மக்கள் பரதவர், பரத்தியர். சோளக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். வரைந்தால் என்ற வினைமுற்று சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக. வரைந்தவர். மனோன்மணி கன்னி என்னும் நூலை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். குமரன் பாடினான். கூற்று 1. இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது வினை பயனிலை. கூற்று 2. இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது பயனிலை. கூற்று 1 சரி, 2 தவறு. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் விருதாச்சலம். ஆரியபட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கினர். வானவியல், கணிதம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். பாரினில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார் பிளஸ் எனில். அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் டேஸ் நாளில் கோமுகி பொய்கையில் தோன்றும். வைகாசி திங்கள் முழுநிலவு. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய். நெக்ஸ்ட் 15-10-2022 ஆஃப்டர்நூன் பேட்ச்ல கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ்.
எவற்றை உண்ண முடியாது என்று வே. ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார்? தங்கம், வெள்ளி. தவறான இணையை காண்க. கமுகு பாக்கு, பரி யானை, வாரணம் குதிரை, சிங்காரம் அழகு. தவறான இணை பி மற்றும் சி. சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மீகான் என்பவர் நாவாய் ஓட்டுபவர். பொறுத்துக. நேமி, சக்கரம், நறுவி, நறுமணமுடைய மலர்கள். தூஉய், தூவி, சுவல், தோல். வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது கல்வி. கூற்று 1. நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய் நிலம் ஆகும். கூற்று 2. குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய் நிலமாகும். கூற்று 1 மற்றும் 2 சரி. நிறையிலான் கொண்ட தவம் புதரில் விதைத்த விதை. சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. சிங்க குருளையை குதிரை கொட்டலில் பார்த்த குரங்கு அழப்பியது. துருவி, கரிக்கோல் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையவை? எழுத்து. தாட்கு என்ற சொல்லின் பொருள் முயற்சி. பாரதிதாசனின் பிசிராந்தையர் நூல் ஒரு நாடக நூல். யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர் தமிழன்பன். ரோஜா பூவில் டேஷ் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. ஆந்தோசைனின். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். நீங்கள் பொருளில் வரும் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை கூறும் தமிழ் இலக்கியம் எது? புறநானூறு. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் அனிச்சம், குவளை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் வே. ராமலிங்கனார். பிசிராந்தையர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாரதிதாசன். இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் தாராபாரதி. பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பகைவர் குத்தி கோடுநுதி சிதைந்து கொல்துறை குற்றிலா மாதோ இவ்வடியினை இயற்றியவர் ஔவையார். அறநெறிச்சாரம் எனும் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இளைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பாடியவர் தமிழ் ஒலி. பின் வருவனவற்றுள் ஒன்று தாராபாரதியின் படைப்பு ஆகும். இது எங்கள் கிழக்கு. மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள் கண்ணகி. நெக்ஸ்ட் 16/10/2022 மார்னிங் பேட்ச்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அண்ணா நூற்றாண்டு நூலகம். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா.
8ஆம் தளம் நூலக அலுவலக பிரிவு. திரள் என்பதன் பொருள் கூட்டம். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. உடன்பாட்டு வினைத்தொடர் மாறன் மலையில் நனைந்தான். உளி பலநூறு கொண்டது என்று பெருஞ்சித்திரனார் கூறுவது தமிழ். பொறுத்துக. மூதுரை ஔவையார். ஆச்சார கோவை பெருவாயின் முள்ளியார். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் இவ்வழி சுட்டுவது தமிழ். சரியாக பொருந்தாதது எது? முட்டு ரிட்ஜ். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் 10 முதல் 13 ஆண்டுகள். பொறுத்துக. எங்கள் தமிழ் வே. ராமலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயணகவி. காடு சுரதா. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜமார்த்தாண்டன். வித்தை. இதனை அடுத்து வரும் சொல் விரும்பு. நட்பே உயர்வு என்ற கதையின் நீதி கூடா நட்பு கேடாய் முடியும். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் உள்ள நாடு தமிழ்நாடு. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள் கஞ்சக்கருவிகள். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியாரின் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாப்பா பாட்டு. கழனி என்ற சொல்லின் பொருள் வயல். குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆலா வள்ளியப்பா. செருக்கு என்ற சொல் தரும் பொருள் தலைக்கண். 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல் திருமந்திரம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அக்கச்சாலை. ஒன்றில் என்பது வீடு. 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். இப்பாடலில் பண் என்பது இசை. அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. காரண பொதுப்பெயருக்குரிய எடுத்துக்காட்டை கண்டறிக. பறவை. பசுவின் முகம் போல அமைந்த பொய்கைக்கு டேஷ் என்று பெயர் கோமுகி. ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகள் எழுவாய் பயனிலை. நெக்ஸ்ட் 16/10/2022 ஆஃப்டர்நூன்ல கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ். யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர் மரியாதை ராமன். கத்தியின்றி ரத்தமின்றி என்ற அஹிம்சை பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். கடலீர் முகந்த கமஞ்சூல் எழிலி எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. வாட்ஸ்அப் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் புலனம். கன்னி என்பது 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் ரா. பி. சேதுப்பிள்ளை. பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்றது? செவ்வந்தியர்கள்.
கூற்று 1. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லை. கூற்று 2. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கண வழக்கு என்றும் கூறுவர். கூற்று 1 தவறு, 2 சரி. கூற்று: சொல்லின் இறுதி எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைத்து அதே பொருளை தருவது கடைப்போலி. விளக்கம்: சொல்லின் மகர இறுதி எழுத்திற்கு பதில் லகரமும் லகர இறுதி எழுத்திற்கு பதில் நகரமும் கடைப்போலியாக வரும். கூற்று சரி, விளக்கம் தவறு. கரணத்தியழவர் என்ற பிரிவினரை அடக்கிய குழு என் பேராயம். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம் திருப்பூர். மற்போர் என்பதில் மல் என்பது வலிமை. மலர்விழி எழுதினால் வினைமுற்று. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது மட்டைப்பந்து. செடியில் பூக்கள் பூத்திருந்தன. டேஷ் அழகாக இருந்தன அவை. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. கார் அறுத்தான் காலவாகு பெயர். குமரகுருபரரின் படைப்புகளுள் ஒன்று கைலை கலம்பகம். திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும்? 31. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வர காரணம் டேஷ் பயன்படுத்துதல் செயற்கை உரம். தமிழ்மொழி மரபு என்ற நூலை எழுதியவர் தொல்காப்பியர். தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரிலே தமது பெயராக வைத்துக் கொண்டவர் அயோத்திதாசர். சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. பதிவு செய்த ஆண்டு 1906 அக்டோபர் 16 வினைத்தொகையில் வல்லினம் மிகாது சுடுசோறு. தன்பெருனை புனல்நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிழார். வாடி வதங்கி இது எவ்வகை இணை சொற்கள்? நேரிணை. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்த கலிங்கத்து பரணி டேஸ் தாளிசைகள் கொண்டது. 599. கண்ணோட்டம் இச்சொல்லின் பொருள் இரக்கம். இளங்கொடி பிரித்தெழுதுக இளமை பிளஸ் கொடி. நெக்ஸ்ட் 17/10/2022 மார்னிங் பேட்ச்ல கேட்ட தமிழ் கொஷின்ஸ். கல்லாட்டம் ஐந்தங்கல் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளுள் ஒன்று பர்மா. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுதா என்ற மத்தளத்தை பற்றி கூறும் நூல் நாச்சியார் திருமொழி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 1856. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். டேட்டா சயின்டிஸ்ட் என்ற சொல்லுக்கு பொருள் மென்பொருள் அறிவியலாளர். எனக்கு வயிறு வலித்து கற்கண்டு சாப்பிட்டு மயங்கி விழுந்தேன். இதில் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் எது? வயிறு. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை நம் பாடலில் வைத்தவர் ஔவையார். பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி. வண்டு எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி பூ. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10.
மரங்கொத்தி பறவை மரத்தை நொடிக்கு எத்தனை முறை கொத்தும்? 20 முறை. ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியல் ஆகிய டேஷ் வெண்பா. பகுபத உறுப்புகளின் வகை 6 வகை. ஆன்ற குடி என்பதன் பொருள் தாழ்ந்த குடி. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஏ. காய்மணி வினைத்தொகை. சோழ நாடு எதற்கு பெயர் பெற்றது? சோறுடைத்து. தடதடவென இரட்டை கிளவி எவ்வகை குறிப்பு? விரைவு குறிப்பு. உலக கதை சொல்லல் நாள் கடைபிடிக்கப்படுவது மார்ச் 20. திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை 9. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை புகழ்ந்து பாடிய புலவர் பட்டடை சொக்கநாதர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது டேஷ் அணி உருவக அணி. அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் காத்தவராயன். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். தமிழ்மொழி ஆதி தமிழ்மொழி என புலப்படுத்திய அகழ்வாய் இடம் கீழடி. இரவும் பகலும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. அகர வரிசையில் அமைந்த சரியான விடையை காண்க. புதுமை, பெண்கள், பையன், போக்குவரத்து. பின்வருவனவற்றுள் வல்லின மிகா இடம் எது? உம்மை தொகை. நெக்ஸ்ட் 17/10/2022 ஆஃப்டர்நூன் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஜல்லிக்கட்டு விளையாட்டில் வீரர் வெற்றி பெற காளையின் திமிழை பிடித்தபடி ஓட வேண்டிய தூரம் மற்றும் காலம் 15 மீட்டர் 30 வினாடிகள். இந்திய வனமகன் ஜாதவ் பையங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைப்பவை பனையோலைகள். மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உவமை கவிஞர் யார்? நாமக்கல் வே. ராமலிங்கனார். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு 2000. ஒருவருக்கு அழகு சேர்க்கும் மிக சிறந்த அணிகலன் என்று திருவள்ளுவர் கூறுவது பணிவு என்று. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கீழ்கண்டவற்றுள் காட்டை ஃபாரஸ்ட் குறிக்கும் சொல் அல்லாதது எது? வளம். ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதனை உறுதிப்படுத்தும் சான்று அமையப்பெறும் இலக்கியம் சிலப்பதிகாரம். தவறான இணையை காண்க. தரளம் முத்து, பகடு ஆட்டுக்கிடா, வேரி தேன், மேதி மான். தவறான இணை 2 மற்றும் 4. கீழ்காணும் மரங்களில் அனைத்து பாகங்களும் பயன் தர வல்லது. வாழை. அடடா, என் தங்கை பரிசு பெற்றாள். உவகை. இளஞ்சி என்பது நீர்த்தேக்கம். இவற்றுள் சிலம்ப கலையில் பயன்படுத்தப்படாத ஆயுதம் எது? வில்லம்பு. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். திரிகடுகம் பாடப்பட்ட பாவகை எது? வெண்பா. தண்டோரா என்பதன் பொருள் பொருந்தாத சொல் எழுதுதல். நீதி நூல்களுள் ஒன்றான நன்னெறி டேஷ் பாக்களால் பாடப்பட்டது. வெண்பாக்களால். சுஜாதாவின் இயற்பெயர்
ரங்கராஜன். இந்திர தேச சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். நன்மையை பற்றித்தாம் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல என்ற வரியை தமிழுக்கு தந்தவர் புவியரசு. அவ்வுருவம் என்ற சொல் பிரிக்க கிடைப்பது அவ் பிளஸ் உருவம். பாரதிக்கு முன் எட்டயபுரத்தில் வாழ்ந்த புலவர் கடிகை முத்துப்புலவர். ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே என்று கண்ணகி கூறியது யாரை? பாண்டிய மன்னனே. ஏரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் டேஷ் பிழை தொழுகுவார். பெரியார். ஒரு சொல்லின் முதலெழுத்து டேஷ் ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருக்கும். கசதப. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் உள்ள ஒவ்வொரு பாடலும் டேஷ் கருத்துக்களை கொண்டது. 6. நெக்ஸ்ட் 1810-2022 மார்னிங் பேட்ச்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ். முத்து என்ற பொருள் தரும் சொல் நித்திலம். ஆலா வள்ளியப்பாவின் சிறப்பு பெயர் குழந்தை கவிஞர். கலை என்னும் சொல்லின் பொருள் கரும்பு. நவை என்பதன் பொருள் குற்றம். பண்டைய தமிழர்கள் 7 அடி நடந்து சென்று யாரை வழி அனுப்பினர்? விருந்தினரை. திருவிக்காவால் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். ஆர்டிக் ஆலா என்பது ஒரு வகை பறவை. நேதாஜி என்னும் பெயரில் வெளிவந்த இதழ் ஒரு வார இதழ். உணர்ச்சி கூறுகள் அதிகம் இடம்பெறுவது பேச்சு மொழியில். தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய இலக்கியம் சிலப்பதிகாரம் என்றவர் மா.பொ. சிவஞானம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் டேஸ் அதிகரிக்கிறது. நைட்ரஜன் ஆக்சைடுகள். காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினைமுற்று. ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த. யாம் என்னும் பெயர்ச்சொல் ஒரு தன்மை பன்மை. கண்மாய் என்பது ஏரி. ஆடி ஆடி அடுக்கு தொடர். கீழ்கண்டவற்றுள் புறச்சுட்டுக்கு சான்றியது அவ்வானம். இனவெழுத்து இல்லாத தமிழெழுத்து. ஆயுத எழுத்து. மலரும் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர் ஆழா வள்ளியப்பா. பசுவின் துயரை போக்கிய மன்னன் சோழன். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் ஒன்று பாலவாகனம். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியை புகழ்ந்தவர் திருஞான சம்பந்தர். சிலர் சிலர் இலக்கண குறிப்பு. அடுக்கு தொடர். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எது? இந்தியா. எதுகொல் இது மாயை ஒன்றுகொல் ஏரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை. மரளி என்பதன் பொருள் கூறுக. காலன். பறவை மரம் ஆகியவை முறையே டேஷ். காரண பொதுப்பெயர் இடுகுறி பொதுப்பெயர். கல்வனை கொல்வது கடுங்கோல் அன்று என்று கூறியவர் பாண்டிய மன்னர். நெக்ஸ்ட் 1810-2022 ஆஃப்டர்நூன்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ். காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட இடம் கன்னியாகுமரி. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் அவமதிப்பு. பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ் தென்மொழி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. முரளி என்பது காட்டை குறிக்கும் வேறு பெயர். புலி சேர்ந்து போகிய கல் அலை போல் இவ்வடியில் கல் அலை என்ற சொல்லின் பொருள் தாயின் வயிறு. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல்
இவ்வழியில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? சோழன். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் டேஷ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்த நூல் தொல்காப்பியம். வட்ட நிலா இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. வாடை எந்த திசையிலிருந்து வீசும் காற்று? வடக்கு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். நெடுந்தொகை என்றழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு. செயற்படு பொருள் வேற்றுமை என்றழைக்கப்படும் வேற்றுமை எது? இரண்டாம் வேற்றுமை. ஞானம் என்பது பொருள், அறிவு. கீழ்கண்டவற்றுள் இணைப்பு சொற்கள் அல்லாதது எது? என்ற, போன்ற. முப்பொருள் என்பது அறம், பொருள், இன்பம். தொல்காப்பியர் குறிப்பிடப்படும் இலக்கண சுவைகளில் டேஷ் வகைப்படும். 9. நேர்மை என்ற சொல் தரும் பொருள் நயன். தமிழ் 3000 நூலின் ஆசிரியர் திருஞான சம்பந்தர். தன்பெருனை புனல்நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை பாடியவர் சேக்கிழார். கூற்று 1. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி உள்ளது. கூற்று 2. அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். கூற்று 1 சரி, 2 தவறு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்சமூலம். ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறு அஞ்சினர். யார்? கலிங்க வீரர்கள். சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினோம். அவ்வாறு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். மௌவல் என்னும் சொல்லின் பொருள் மரவள்ளி. நெக்ஸ்ட் 19/10/2022 மார்னிங் பேட்ச் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். சரியான இணையை காண்க. நவை குற்றம். பொருத்துக. பேரியாழ் 21 நரம்புகள், மகரயாழ் 19 நரம்புகள், சகோடையாழ் 14 நரம்புகள். தேம்பாவணி பாடல்களில் எண்ணிக்கை 3615. ஔடதம் என்பதன் பொருள் நோய். கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எள்ளி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் காரணார்பது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் எனப்படும். இரட்டை வழக்கு மொழி. பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான். அவன் யார்? தண்ணீர். மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாதது நுங்கு. ந எழுத்துக்களை அடையாள காண உதவும் எழுத்துக்கள் முறையே த, ர, ட. நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். கீழ்காண்பனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் பூங்கொடி. தான் இயற்றிய கவிதையை வெளியிடும் போது பாரதியாரின் வயது 11 வயது. மாடல்ல மற்றையவை. இதில் மாடு என்பது செல்வம். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் பறந்த நேரம் 12 நொடிகள். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. புத்துலக தொலைநோக்காளர் தந்தை பெரியார். குதிரையின் ஒளி குறிப்பு எது? கனைப்போலி. ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல்.
மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் கவிமணி. இறை என்ற சொல்லின் பொருள் உணவு. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக ஓர் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டது. 5 ரூபாய். சினை பெயருக்கு எடுத்துக்காட்டு கை. இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கடைக்கட்டு டேஷ் எருவெட்டி வாய்மை. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. நந்தீஸ்வர கன்னி என்னும் நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. ஏற்றவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுபவர்கள் நல்ல குடி பிறந்தார். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். பெயர்ச்சொல் மதுரை, வினைச்சொல் உறங்கினான், இடைச்சொல் முயலும் ஆமையும், உரிச்சொல் மாநகர பேருந்து. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் மதுரையில் டேஷ் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார். 5ஆம். நெக்ஸ்ட் 19/10/2022 ஆஃப்டர்நூன் கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ். 40 நேரிசை வெண்பாக்கள் கொண்ட நூல் நன்னெறி. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்று கூறுவர் உலக. கரிகாலனின் இயற்பெயர் வளவன். வில்லாற்றலில் சிறந்த கடையேழு வள்ளல்கள் ஓரி. தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்ற செய்தியை கூறும் நூல் புறநானூறு. சிட்டுக்குருவி பெயர் காரணம் பெற்றது விரைவாக பறந்து செல்வதால். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் நீலகேசி. ஆர்த்தோகிராஃபி தமிழில் பொருள் அறிக. எழுத்திலக்கணம் பற்றியது. கி. ராஜநாராயணன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது. கோபல்லபுரத்து மக்கள். பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை. கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவில் விமானத்தில் உள்ள கல்லின் வடிவம் வட்ட வடிவம். அளபடை என்பதன் பொருள் நீண்டு ஒலித்து. மேற்பற்களின் அடியை நாக்கு தொடும்போது பிறக்கும் எழுத்து லா. அது பிளஸ் இன்றேல் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது அதுவென்றே. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். முன்னிலை பெயர்களுள் பன்மை பெயர் அல்லாதது எது? நீ. திருவிகா கூறும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என சுட்டப்பெறுபவை சிலப்பதிகாரம் மணிமேகலை. மெலிந்து போதல் என்னும் பொருளை குறிக்கும் சொல் இலை. நன்னெறி நீதி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் 40. உயிரெழுத்து 12 எதை இடமாக கொண்டு பிறந்தது? கழுத்து. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892. உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அது. உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். அக்கச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். கண்ணகி டேஷ் நகரைச் சேர்ந்தவர். புகார். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் என இறைவனிடம் வேண்டியவர் தாயுமானவர். ஈர்த்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? யார் யாரிடம் கூறியது? ஔவையார் அதியமான்.
தரணி இச்சொல்லுடன் பொருந்தாதது புகழ். ஊழ்வினை பயன்பொருள் முன்வினை பயன். நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்.